வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சென்ட்ரல் கிட்ட வந்தாச்சு. இப்போது மேட்டுப்பாளையம் கிளம்பியாச்சு. வண்டி விட்றது மறந்துடும். காலை 4 மணிக்கு எடுக்கிறத தான் பார்த்துட்டேன். இப்போ வடிவேல் சார் வந்திருப்பார். நேராக ஸ்டேஷன் போகிறோம். நீலகிரி எக்ஸ்பிரஸ் 9 மணிக்கு. மணி இப்போது என்ன ஆகுதுன்னா 8:15 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம சேகர் வந்துட்டுருப்பார். போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு நான் 2 நாள் கழிச்சு வந்தால் எந்த இடம் மறந்துடும். அதுவும் ஒரு வீடியோ எடுத்து வச்சது சேஃப்டி இல்லையா? ரைட். ட்ரெயின் போயினே இருக்குது. எங்கே போயின்னு தெரில. இருட்டில் ஒன்றும் தெரில. எந்த இடமும் தெரில. இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எந்த ஏரியா தெரில. பயங்கரமாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டாக கம்பெனியாக தெரில. எந்த ஏரியா தெரில. நைட்டு கிட்டத்தட்ட 11 ஆகுது. எல்லா லைட்டும் எரியுது. என்னன்னு தெரில. இது எந்த ஏரியானு தெரில. எல்லா ஃபுல்லும் லைட் எரியுது. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? எந்த ஏரியா தெரியலையே. இருட்டில் ஒன்றும் தெரில. காட்பாடி ஸ்டேஷன் வந்துருக்கு. இப்போ நான் உட்கார ஜன்னலில் கிரில் இல்லை பாருங்கள். ஒன்றுமே இல்லை. ஃபோன் கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான். காட்பாடி. ஓகே. அடுத்த ஸ்டேஷன் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ட்ரெயின் வெளியே போய்ட்டு தூக்கம் வராது எனக்கு. நைட்டு மணி 12 ஆகுது. ஒரு தூக்கம்லாம் வரமாட்டேன். எல்லாம் தூங்குறாங்க. வெளியே வந்தாலும் தூக்கம் வராது. இப்போ காட்பாடியெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. காலையில் ஒரு 6:30 மணிக்கு மேட்டுப்பாளையம். தூக்கம் வரல. ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் எல்லாம் தூங்கிட்டாங்க பாருங்கள். எல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம தூக்கம் வர மாட்டேங்குது. என்னோடய சீட்டு மேலே சேகர் இங்கே தூங்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 5 கிட்ட ஆகுது. கோயம்புத்தூர் வந்துருக்கு. ஸ்டேஜ் அது மாதிரி நினைக்கிறேன். கீழே போய் பார்க்கலாம். நல்லா மேலே அப்பர் பார்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம கீழே போகலாமா? ஓகே, இறங்கியாச்சு. கோயம்புத்தூரில் வண்டி நிற்கிது. கோயம்புத்தூருக்கு நான் வர்றது 40 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். 15-16 வயசில் வந்தேன். இதோட ஒரு 40 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர் மண்ணை மிதிச்சிருக்கேன். எங்கேயும் போக முடியாது. அடுத்து மேட்டுப்பாளையம் நினைக்கிறேன். சரி, உள்ளப்போ இப்படியே போது. மணி 5:30. கோயம்புத்தூர் தாண்டி போயின்ட்டுருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் வந்துட்டு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துங்களா? வீடியோ போகுது. கோயம்புத்தூர் தாண்டி அவுட்ரு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ மணி கிட்டத்தட்ட 6 ஆகிடுச்சு.
நம்ம கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் கிட்ட வந்துட்டோம். மலைகள் சார்ந்த இடம் நினைக்கிறேன். அங்கங்கே மலை மலையாக இருக்குது பாருங்கள். ஊர் அமைதியாக சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ஊர் பார்க்குறதுக்கு. கேட்டுங்களா, நான் உட்காந்துல வந்து ஜன்னலில் வந்து கம்பியே இல்லை. இங்கே பாருங்க, ஃபோன் கீழே வந்து கூட பயமாக இருக்குது. செம்மையாக இருக்குது ஊர். மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்துச்சுங்க. அம்மாடி, கரெக்டாக மணி இப்போ என்னன்னா 6:15. இறங்கியாச்சு. வெளியே போயிட்டு திருப்பூர் ரோடு சக்தி தியேட்டர் அங்கே போன சொல்லிக்கிறாங்க, போய் பார்க்கலாம். இது வந்து ஊட்டி மலைக்கு போகிற ட்ரெயின். மலைக்கு போகிற ட்ரெயின் இது. லைன் டிக்கெட் வாங்க லைன் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கை காட்சி ரசிச்சுன்னே மேலே போகலாம் போல இருக்கு. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இதுதான் லைன் நிற்கிறாங்க. ரயில் அருங்காட்சியகம். இது நேரம் ஊட்டி மேலே போயிருந்தீங்களே. ஓ, சூப்பராக இருக்கு. ஓகே, படி டேரி போகிறதோட அப்படியே நடந்து வந்துட்டோம். வெளியே தெரிந்து பாருங்கள். அந்த பக்கம் போயிட்டு எதனா ஷேர் ஆட்டோ, சாதாரண ஒரு ஆட்டோ பிடிச்சி திருப்பூர் ரோடு சக்தி தியேட்டரே போனோம் நாங்கள். பஸ் ஸ்டாண்ட். ஓகே, மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. சேகரே, வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் போய்டும் மேக்ஸிமம். திருப்பூர் ரோட்டில் இருக்குது சக்தி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் திருமண்டபம். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் வரப்பு நல்லா வசதியாக இருந்துச்சு. கிடையாது, வண்டியை நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, போட்டோ ஆட்டோ ஏரியாச்சு. இப்போ இங்கேருந்து திருப்பூர் ரோட்டில் சக்தி தேட்டருக்கு போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் மேட்டுப்பாளையம் வரேன் நான். இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆமாம், முதல் தடவை ஐயா. இங்கே மேட்டுப்பாளையம் இருக்கவங்க கூட நம்ம வீடியோ பார்ப்பீங்க. இங்கே எந்த இடம் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியல பாருங்கள். பாலக்காடு, அவினாசி, கோயம்புத்தூர், அன்னூர் இங்கெல்லாம் ரூட் போட்டுருக்கு பாருங்கள். சாப்பிட்லாம். இதான் நம்மளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு லாட்ஜி. நம்ம பிரதர் வந்திருக்கார் ஒருத்தர். இவர் தான் கூட்டு போகிற உள்ள. பைரவர் கத்தினே கிடக்குறாரு. இதுதான் லாட்ஜி. மேலே ஃப்ளோரை போனோம். ஓகே, லிஃப்ட் இல்லை போல இருக்குது. லிஃப்ட் இருக்கா இல்லையா தெரில. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வணக்கம். சேகரே, ஃபஸ்ட் ஃப்ளோரா? ஆ சரி. ஆ ஓகே. இதான் ரூம். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. நம்ம பிரதரை கூப்பிடுங்க. பிரதர் வணக்கம், உங்கள் பேரை சொல்லுங்கள். ரைட், ஓகே. இங்கே தான் மேட்டுப்பாளையம் உங்கள் ஊர். ரைட், ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஓகே, ரூம் பூட்டியாச்சு. கீழே போய் காஃபி டீனா ஒன்று சாப்பிட்டு வரணும்.
ஸ்டேஷன் விட்டு இறங்கி ஒன்றும் சாப்பிடல. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரூமுடைய வாடகை வந்து 2000 ரூபா. அவர் நம்ம குருந்தாச்சலம்ன்ற நம்ம பிரதர் அவர் பே பண்ணியிருக்காரு. ஏன் சார் அவ்வளோலாம் நம்மளுக்கு 1000 ரூபா போதாதா 500 ரூபா போதும் சார், நீங்கள் வரீங்க நல்லா கவனிக்கணும். அது அவசரம் தான். பேக்கெல்லாம் வச்சு டீ சாப்பிட வந்திருக்கோம். டீ சாப்பிட்டு பஸ்ஸு போய் விசாரிக்கணும். பின்னாடி சவுண்டு கேட்குது. சேகர் பசி போல வடை சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடு வாங்க காஃபி சாப்பிட்லாம். நைட்டு வந்து நாங்கள் போனோம், சென்னைக்கு போனோம். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுனால் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போனோம். இங்கே ப்ரைவேட் பஸ் இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸை பார்க்கறதுக்கு வந்தோம். இங்கே தான் எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு பார்த்தா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பஸ்ஸு கிறிஸ் ட்ராவல் சொல்லிட்டு சென்னைக்கு நைட்டு 12:15 மணிக்கு ஒரு பஸ்ஸு, 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு. அது எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணோம். ட்ராவல்ஸ் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ரூமில் போய் ஒரு ½ அன் ரெஸ்ட் எடுத்து வரலான்ட்டு. அங்கே தேட்டர் தெரியுதுங்களா, அதான் சக்தி தேட்டர். ஆமாம், அந்த கணபதி ஹால் இருக்கு இல்லையா, அதான் கல்யாண மண்டபம். இதுதான் லாட்ஜி தாண்டி போயிட்டு இருக்கு பேர். இதுதான் ஹோட்டல் ஜிவி இன்டர்நேஷ்னல். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ரூமு வந்தாச்சு. இதுதான் ரூம். இந்த ரூமுடைய வாடகை 2000 ரூபா. நம்ம குருந்தாச்சலம் பிரதர் தந்துருக்காங்க நம்ம ரோசம். பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. இல்லை நம்ம எங்கே போய் தங்குறது ரெடியாக வருது எல்லாம் ரெடியாக ரூமெல்லாம் புக் பண்ணி வச்சிட்டாங்க. சேருக்கு எல்லாம் அங்கெல்லாம் போட்டாங்க. நைட்டு வந்து கூட தூங்கிக்கலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். இப்போ குளிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு பத்ரகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்கான், அங்கே நானும் சேகரம் கிளம்பலான்ட்டு இருக்கோம். அப்படியே ட்ராவல்ஸ் விசாரிச்சுன்னு போவோம். பாய்.